ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 12 ராசிகளுக்கான எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து இதில் எலமெண்ட்ஸ், அதாவது நான் ஃபயர், வாட்டர் எலமெண்ட், அப்புறம் வந்து எர்த் எலமெண்ட், ஏர் எலமெண்ட், இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபயர் எலமெண்ட்டுக்குரிய ராசிகளுக்கு தரப்போகிறேன். ஓகேங்களா? இதில் வந்து ஃபயர் எலமெண்ட்டுக்கு இந்த ரீடிங் வந்து இன்றைக்கே பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போது அந்த 3 ராசிகளுக்கும் இது வந்து சூட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம எனர்ஜி ரீடிங்குள்ளே போகலாம். இப்போது ஃபயர் எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கவங்க அவங்களோட ராசிகளுக்கு, அந்த 3 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வெல் செட்டில்டு பர்சன், ஒரு நிலையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் வைஸ் இல்லை ஒரு ஜாப் வைஸ் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இப்போ ரீசண்டாக இப்போ நடந்துட்டுருக்கிறது என்னென்னா, உறவுகள் மூலமாக நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? உறவுகள் கண்டிப்பாக உறவுகள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கங்கிற மாதிரி காமிக்குது. அதே நேரத்தில் பிஸ்னஸ் லாஸ் இருக்க மாதிரியும் இருக்குது. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு உறவுகள் லாஸ். ஓகேங்களா? உறவுகள் மூலமாக இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், மன வருத்தங்கள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இது நிலைமை எப்போ மாறும், அதாவது நீங்கள் வந்து நிறைய அன்பு கொடுக்குறீங்க, ஆனால் அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த அந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட் ஃபீலிங் உங்களுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர்றது, என்ன கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற விஷயம், அந்த உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த இது வந்து உங்களுக்கு திரும்ப வரல. ஸோ நீங்கள் வந்து நியூ லைஃப் நீங்கள் வந்து இது பண்ணணும், நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும், நமக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும். அப்படி அப்போ நீங்கள் வந்து பார்க்குறவங்க சிங்கிளாக இருந்தீங்கன்னா, ஸோ அந்த பழைய எக்ஸ்பர்சன்கிட்டேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களால நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ பாதிக்கப்பட்டு நிறையா வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கம் கிடையாது உங்களுக்கு, சரியான ஒரு மைண்ட் செட் கிடையாது, ரொம்ப மனசில் வந்து ரொம்ப குழப்பங்களும், ரொம்ப ஒரு அந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் வந்து அடுத்தது என்ன செய்கிறதுன்றத அந்த யோசனையும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்காரு, ஆனால் நீங்கள் இந்த விஷயங்கள் உங்களை வந்து ஆக்குபைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களில் சில பேர் ரொம்ப பிடிவாதம், நான் சொல்கிறது தான் ரொம்ப சரி, அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி தான் என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்குள்ள சில பேர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஈகோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். கோபத்தை விடணும், உங்களோட ஈகோயிஸ்டிக்ஸ், கோபம் இதெல்லாம் விடணும். விட்டிங்கன்னா நீங்கள் ரீஜாயின் ஆகிறதுக்கு அந்த உறவுகளோட, பழைய உறவுகளோட உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இப்போது நியூ லைஃப்க்கு நீங்கள் போகணும், அந்த எனக்கு இந்த இதுவே வேணாம், நான் வந்து சிங்கிளாக இருக்கேன், எங்களுக்கு வந்து நியூ லைஃப் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்ககிட்ட அதுக்கான விஷயங்களை வந்து கடவுள் தருவாங்க. நீங்கள் வந்து இந்த பழைய விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். இது வந்து எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுது. நான் வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள், அதாவது சில பேர் வந்து இவங்களோட ஈகோயிஸ்டிக்ஸ், அதாவது நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறவங்க, ரொம்ப கோபம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சட்டுன்னு கோபம் வரும், அந்த மாதிரி கேரக்டருக்கு
நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் உறவுகள் மேம்படலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த எக்ஸ்பர்சன், அதாவது ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ, நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்பி வரல, அவங்களால நிறைய வந்து நீங்கள் வந்து இழப்புகள் சந்திச்சிட்டீங்க, இனி எனக்கு ஒரு நான் வேறொரு லைஃப் தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நியூ லைஃப் ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரீஜாயினும் இருக்குது, நியூ லைஃப்பும் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும், சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலும், ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து உங்ககிட்ட இருக்க அந்த சின்ன விஷயங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஈகோ பார்க்காம கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல கைக்கூடி வரும். நீங்கள் வந்து சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ புவர் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. யாருக்காவது முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களை சுற்றி ஏதாவது பறவைகளுக்கோ இல்லைன்னா விலங்குகளுக்கோ ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சூழ்நிலை மாற சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். ஓகே, இப்போ ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? ஏஞ்சல், நீங்கள் வந்து உங்களோட இஷ்ட தெய்வங்கள், இப்போ நீங்கள் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்கனாலும் ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஏஞ்சல்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து கைடன்ஸ் கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம், அவங்கள கைட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களை ப்ரேயர் வைக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ண உங்களுக்கு அது பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ இது வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நியூவாக வந்து உறவுகளுக்காக பார்த்துட்ருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்காக பார்த்துட்ருக்கவங்க இந்த நியர் ஃப்யூச்சர் கண்டிப்பாக சான்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நாட் த ரைட் டைம். இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் வேணும், எஸ் ஆர் நோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கேட்குற அந்த விஷயம் இதெல்லாம் சரியாகுமா, இதெல்லாம் இப்போ மாறுமா, எனக்கு பிரிஞ்சு போனவங்க திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா, நான் இதெல்லாம் பண்ணுறேன், நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துட்றேன், நான் கோபத்தை விட்டு கொடுத்துட்றேன், என்னோடய ஈகோயிஸ்டிக்ஸ் விட்டு கொடுத்துட்றேன், ஆனால் வந்து நான் இந்த கடவுள்கிட்ட மறுபடியும் திரும்ப என்னோடய ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி மனசில் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் சீக்கிரம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ ரிமைன் பாசிட்டிவ். தொடர்ந்து அதை தான் கைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ப்ரேயர் பண்ணுங்கள். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க சில தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற ஒரு நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே நியர்பை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபயர் எலமெண்ட்டுக்கான 3 ராசிகளுக்கும் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்தது நீர் ராசிக்கு பார்க்கலாம். ஓகே, ஓகே. நம்ம இப்போ வந்து நீர் ராசிகளுக்கு அவங்களுக்கு வந்து 3 ராசிகள் இருக்குது. அந்த 3 ராசிகளுக்கான எனர்ஜி ரீடிங் பார்க்குறோம். இப்போ வந்து அவங்க கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சில விஷயங்களுக்காக ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது, முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில். அப்புறம் அவங்களுக்கு நிறையா உறவுகள்னால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதித்து ஃபுல்லாகவே எல்லாராலும், அதாவது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாராலுமே அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த பாதிப்புலலாம் இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அவங்களோட இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா இத்தனையும் அவங்க மீறி வந்து ஒரு
எம்பரர் எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு இது இது வந்து இந்த அதாவது அந்த உறவுகள்னால வந்த பாதிப்புகள் இருந்தாலும் கடவுளுடைய அவங்களோட ப்ரேயர், அவங்களோட தேவையற்ற அந்த பயம், இந்த இந்த ஃபியர்னால இது இது எல்லாமே வந்து ஃபியர். ஓகேங்களா? இந்த உறவுகள்னால வந்த பாதிப்பு. ஓகேங்களா? பட் இது எல்லாமே மாறப்போகுது. சீக்கிரமே மாறி அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு நியூ ஐடியாஸ் வச்சுருந்தாலும் சரி, ஒரு நியூ எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? நியூ எனர்ஜி, அந்த ஒரு நியூ ப்ராசஸிங். இப்போது சில பேர் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் வெளியூர் போகிற மாதிரி, இல்லை அவுட்டர் எங்கேயாவது பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி டூர், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட, இல்லை அவங்களுக்கு ஒரு நியூ லைஃப் வேணும், ஒரு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் நடக்க போகுது. பார்த்திங்கன்னா பாருங்கள், அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறது வந்து ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட உறவுகள் கொடுத்த பாதிப்பு, அதிலிருந்து அவங்க வெளியே வராங்க. அவங்களுக்கு ஒரு நியூவான ஒரு விஷயம், எனக்கு இது எதுவுமே வேண்டாம், பேக் எனக்கு வேண்டாம், அந்த ஃபியர் இதிலேருந்து அவங்க வெளியே வந்து எம்பரர் எனர்ஜியில் இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த நியூ எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 3 ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு இவங்களோட உறவுகள் சம்மந்தமாக இருக்குது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவுகள் வந்து மேம்பட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரிவினை இருந்துச்சுன்னா, பிரேக்கப் இருந்ததுன்னா திரும்பவும் ரீஜாயின் பண்ணுவாங்க. இல்லை நியூலி அவங்களுக்கு வந்து வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து அந்த பழைய எக்ஸ் பர்சனை விட்டு நியூ லைஃப்காக வரவங்களுக்கு மாதிரி தான் இது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் நினச்ச நல்ல அந்த விஷயங்கள் உங்களுக்கு விரைவிலேயே நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே செலிப்ரேஷன். ஓகே, நீங்கள் நினச்ச அந்த நியூ லைஃப் கண்டிப்பாக நடக்குது. நீங்கள் உறவுகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க்குக்கு கடவுள் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்ல செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக்லாம் இருந்திருக்கு இல்லையா, அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க. ஏன்னா இவ்வளோ வழி கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே உங்களை வந்து அடுத்த மூமெண்ட் எதுவும் நீங்கள் எடுத்து வைக்காத அளவுக்கு லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் என்னடா செய்ய போகிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், நான் என்ன செய்ய முடியும், ஃபைனான்ஷியலாக லாஸ் ஆயிடுச்சு அந்த பர்சனால், ஃபேமிலிலையும் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃபேமிலி லைஃப்பும் வந்து ரொம்ப ஜீரோ ஆகிடுச்சு, யாராலும் எந்த சப்போர்ட்டும் இல்லை, நான் எதுக்காக இருக்கணும், அந்த ஒரு லாஸ்ட்டு அந்த இதில் இருக்கீங்க. அந்த மூமெண்ட்டில் இருந்தும் கூட நீங்கள் கொடுத்த அந்த ப்ரேயர், உங்களோட அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை, இதெல்லாம் தான் உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகுது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பாஸ்ட் பர்சனை லெட்கோ பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் லெட்கோ பண்ண நீங்கள் சொல்லிடுறீங்க, லெட்கோ பண்ண சொல்லி அவங்கள வந்து மன்னிச்சிட சொல்கிறீங்க. எப்படிங்க அதெல்லாம் முடியும், அவங்க நினப்பு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். ஃபுல் மூன் இல்லைன்னா நியூ மூன் அந்த டேயில் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் மாற 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 உங்களுக்குள்ளே அந்த மனமாற்றம் கண்டிப்பாக நிகழும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த எல்லாமே கொடுக்குறாங்க, பட் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே ஆல்ட் ஆகிறீங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. நீ அங்கேருந்து ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து அவங்கள வந்து மன்னிச்சுட்டு நீங்கள் அடுத்தது பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கான சில விஷயங்களை கூட எடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சில பேர் வந்து கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள், அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த நியூ லைஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாமே வந்து கடவுள் கொடுக்குறாரு. பட் நீங்கள் வந்து சப்கான்ஷியஸில் இருக்க அந்த ஃபியர் போகணும், அந்த பயமும் அந்த உறவுகள் மேலே இருக்க அந்த ஒரு ஏமாற்றம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அந்த ஒரு தாட்டில் இருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகேங்களா? இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
எஸ், உங்களுக்கான நியூ லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ். நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மைண்டில் ரொம்ப பயம், ஃபியர் இருக்குது. ஸோ உறவுகளால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க எல்லா விதத்துலேயும். உங்களோட உடல், மனம் ரீதியானது, ஃபைனான்ஷியல் ரீதியானது. அந்த பர்சன், அந்த பர்டிகுலர் அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நெக்ஸ்ட்டு எல்லா நாலா பக்கமும் உங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை எந்த பக்கமும் நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி. ஓகேங்களா? அதனால தான் வருங்க, உங்களோட இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு எஸ், நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன் மாறி எனக்கு வந்து நியூ லைஃப் அமையுமான்னு மேபி உங்களுக்கு கொஸ்டின் அதுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அமையும். எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சில பேருக்கு ரீகன்சிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகன்சிடர்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு தோணலாம் அவங்களோட மறுபடியும் ரீஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இந்த சுச்சுவேஷன் மாறிடும். ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து டேக் ஆக்ஷன். சொன்னேன்ல, நீங்கள் வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை அதை பண்ணணும். லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. லெட் கோ, ஃபர்கிவ்னஸ், மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? மன்னிக்கிறது ஈஸி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எப்படி, நாங்கள் வந்து சொல்லிடுறோம், எங்களால் எப்படி முடியும் மேடம், நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி அதை இது பண்ணுறதுன்னா, அதுதான் கடவுள் வந்து ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. ப்ரேயர் தான் உங்களுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா வாட்டர் எனர்ஜிக்காரங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இலகின மனசு உள்ளவங்க, உறவுகளுக்காக ரொம்பவே ஏங்குறவங்களும் கூட அவங்க. ஓகேங்களா? ரொம்ப விட்டு கொடுப்பாங்க, ரொம்ப இலகின மனசு உள்ளவங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக எல்லோரும் ஏமாற்றுவாங்க. ஆனால் இந்த லைஃப் அவங்களோட எக்ஸ் பர்சன் யாரும் அவங்க வந்து ரொம்பவே அவங்கள வந்து ஏமாற்றிருக்காங்க. அவங்கள அடுத்தமும் எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கு அவங்களுக்கு, ஃபியரும் கொடுத்துரு, ரொம்ப ஃபியர். அதனால தான். ஸோ நான் இதுக்கு தான் சொன்னேன், மூன் ப்ரேயர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல் மூன் ப்ரேயர் பண்ணலாம், இல்லைன்னா நியூ மூன் ப்ரேயர். இது இது சைக்கிள் மாற மாற அவங்களோட இது வந்து எனர்ஜி வந்து கண்டிப்பாக சரியாகும். ஸோ நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு நியூ வேர்ல்டு, ஒரு ட்ராவல் இருக்குது நடுவில். நீங்கள் வந்து ஏதாவது இடத்துக்கு நீங்கள் வந்து வெக்கேஷன் மாதிரி போகலாம். இந்த நீர்ராசிக்காரங்களுக்கு இது முழுக்க முழுக்க உறவுகள் பற்றினது மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இந்த நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் தெரியும். கமெண்ட்டில் போடுங்க எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் ஃபாலோஅப் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் வந்து நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மனமார அந்த நன்றி சொல்கிறது, அதுக்கு கிராட்டிடியூட் சொல்லுவாங்க, நன்றி உணர்வு. ஸோ சில பேருக்கு வந்து எக்ஸாக்ட்லி நம்ம தமிழில் சொல்லும் போது புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாங்க. இங்கிலீஷ் ஒரு சிலருக்கு வந்து அப்படி என்னன்றதே தெரியல. நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் நம்ம அதுக்கு நன்றி உணர்வு கொண்டு வரணும், கொண்டு வந்து அதை சொல்லணும். அதை செய்ய நம்ம தானாக நமக்கு வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? அதனால் உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லி நீங்கள் வந்து என்ன ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ். நம்ம அடுத்த ராசி பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போது காற்று ராசிகளுக்கு பார்க்கலாம். காற்று ராசிகளுக்கு இன்னைக்கு இந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு குயின் ஆஃப் வாண்ட். ஓகேங்களா? அவங்க ஒரு தைரியமான ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு எனர்ஜெட்டிக்கான ரொம்ப எதையும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அதை வந்து அப்படியே நிலைப்படுத்திக்கிற ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு அந்த பவர். ஓகேங்களா? அவங்க ஒரு என்ன சொல்கிறது,
அவங்களால அந்த ஒரு 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 விஷயத்த கொடுத்தாலும் அதை வந்து ஆளுமை பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக அதை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சில அதாவது உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய அதாவது உங்களோட சைல்ட்ஹுட்டில் இருந்த சில விஷயங்கள் மெமரபிளான ஒரு விஷயங்களை யாராவது உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தலாம். அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து சில விஷயங்களுக்காக நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது. பட் அது வந்து நாட் ரியல். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வொரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு குழந்தைகிட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அதை நினச்சி அது வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காது, ரொம்ப சோகமாக அந்த டைமுக்கு அதுக்கு வந்து என்ன ஃபீல், அதுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட சந்தோஷப்படும். அது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப உங்களோட என்ன சொல்ல அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த குழந்தைங்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்த அந்த ஒரு பிஹேவியரை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க அந்த விஷயங்கள் நடக்கலாம். அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாகவும் நடக்கலாம். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சப்போர்ட் பண்ணலாம். இல்லை வெளியில இருந்த நபர்கள் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்பரஸ் எனர்ஜி. சில பேர் வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டும் சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இல்லை திருமணத்துக்காக நீங்கள் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கைகூடும். ஒரு நியூ எனர்ஜி பாருங்கள், நியூ எனர்ஜி வருது. ஸோ இப்போ நியூ ஐடியாஸ் ஏதாவது நீங்கள் ஜாபுக்காக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஜாப்லேருந்து வேறு ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படி சொல்லி ஏதாச்சும் நீங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த பழைய இதுவெல்லாம் பழைய ஜாப் அதிலேருந்து அப்படியே மூவ் ஆகி நீங்கள் புதுசாக ஒரு நியூ ஐடியா நியூ ஜாப்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக என்ன சொல்கிறது, ஒரு தூக்கம் இல்லாமல் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஈகோயிஸ்டிக்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கான உறவுகள் இப்போ நியூ லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இங்கே பார்த்தீங்க இல்லையா, மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது அப்படி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கிரவுண்டடான ஒரு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டோடு நீங்கள் லீட் பண்ணலாம். ஸோ நியூ எனர்ஜி காமிக்குது. கண்டிப்பாக இது வந்து நியூ லைஃப்க்கான ஒரு டைமிங்காக இருக்குது. ஸோ உங்களோட எனர்ஜி வந்து சில டைமில் வந்து டவுன் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த நீங்கள் சில விஷயங்களை எதிர்பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அது வந்து சக்ஸஸாக நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நீங்கள் டவுன் ஆகிடுறீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை வந்து ரிமைனிங் பாசிட்டிவாக வச்சுட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது வந்து ஒரு நல்ல சின்ன விஷயம், ஒரு சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன சாக்லேட் யாராவது வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துக்கோங்க. சாரி, உங்களுடைய இதுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, பிக் ஹாப்பி சேஞ்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய சேஞ்சஸ் மாற்றம் வரப்போகுது. இப்போ குழந்தைக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தை வந்து பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இது வந்து கரெக்ட் டைமிங் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு நியூ லைஃப்க்கு உங்களோட இதுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் டைமிங். லுக் த சைன், லுக் ஃபார் எ சைன். இதுக்கான சைன் என்ன காமிக்கிறாங்களோ அதை வந்து கேட்சப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருங்க.
டோன்ட் ஸ்டாப். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நடக்கலை அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க. ஓகேங்களா? வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஸோ குட் நியூஸ் வில் கம். ஓகே, சரி, இதோட நம்ம இந்த ரீடிங் முடிச்சுக்குவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதில் கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க வந்து லைஃப்பில் வந்து சரி பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க நினைக்கிற அந்த விஷயங்கள் சீக்கிரமே கை கூடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. எர்த் எலிமெண்ட்டுக்கான எனர்ஜி ரீடிங் இது. இதில் வந்து ரிஷபம், கன்னி, மகரம் 3 ராசிகளுக்கான ரீடிங். இந்த ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்கணுன்னு இது கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அந்த டைமுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு உறவுகளுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜியாக இருக்கும், ஸ்டேபிளான ஒரு உறவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த உறவு வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள்கிட்ட நிலச்சிருக்கும். நீங்கள் இதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வந்து ஏதாவது ஒரு நியூ ஜாப்க்கு இல்லை நியூ பிகினிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படி சொல்லிட்டு அதை வந்து கவனிக்காமல் நீங்கள் வந்து அப்படியே ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருக்கீங்க. ஸோ அது வேண்டாம். ஓகேங்களா? அந்த நெகட்டிவான தாட்டோடு நீங்கள் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன விஷயந்தான் பெரிய விஷயங்களுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த பண்ணால் என்ன, எனக்கு அதில் பெரிய விஷயம் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் அந்த சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய விஷயங்களுக்கான வழிகள் திறக்கும். ஓகேங்களா? பார்க்கலாம் ஃபர்தராக உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, என்ன பிளெஸிங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியில் வரணுன்னா பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை, மகாகாளி, அந்த மாதிரி வாராகி, அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம். இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹீல் ஆவீங்க. உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியில் நீங்கள் இருப்பீங்க. ஃப்யூச்சர் வந்து நீங்கள் என்ன எய்ம் பண்ணி நீங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அமையும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த எனர்ஜி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து உறவுகளுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நிறைய ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம், உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ப்ரப்போசல் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நான் சொன்னாலே அந்த ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு, இந்த ப்ரேயருக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது யூனிவர்ஸாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், நீங்கள் வழிபடக்கூடிய இந்த அம்மன் வழிபாடாக இருக்கலாம், அது மூலமா கிடைக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்ட்டு நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் பழைய விஷயங்களையே நினச்சிக்கிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருங்க. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தேங்க் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நீங்கள் கிராட்டிடியூட் சொல்ல மறந்துருக்கீங்க. நன்றி உணர்வுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சாப்பாடு கிடைக்குதுன்னா கூட அதுக்கு ஒரு நன்றி உணர்வு சொல்லுங்கள். அந்த சாப்பாட்டுக்கு, வாட்டருக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள். நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நன்றி உணர்வு சொல்லுங்கள். நான் இது வந்து நான் என்னோடய சேனலில் நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எனக்கு ரெசனேட் ஆகும், எல்லாத்துலேயும் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு இதில் தான் எனக்கு அது டக்குன்னு வரும். ஏன்னா இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும். உங்களுக்கு அந்த தேங்க் பண்ணுற மென்டாலிட்டி வர வர வர
உங்களுக்கு வந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்களை யூனிவர்ஸ் வந்து தர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? உங்களோட வழிகள் திறக்கப்படும். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அழகாக இந்த டாரட் கார்டில் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது. நீங்கள் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் இல்லை அம்மன் வழிபாடு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி உணர்வு சொல்கிறது அது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு தேங்க் பண்ணுங்கள். குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கான இந்த பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாருங்கள், நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க, அது கெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்கிட்டேருந்து ப்ரப்போசல் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எஸ். ஓகேங்களா? ஒரு நியூ ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்ட இருந்து இன்னும் எனக்கு கால் ஃபர் வரல, எனக்கு வந்து இது வரல அப்படின்னா கண்டிப்பாக வரும். எஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, ரொமான்ஸ். இது என்னென்னா, நீங்கள் லைஃப்காக கேட்டுருக்கீங்க. உங்களோட ப்ரப்போஸ் பண்ண பர்சன்கிட்டேருந்து இப்போ வந்து நீங்கள் வரன் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நல்ல பதில் கிடைக்கும். லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லவர்கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பதில் கிடைக்கும். இந்த சூழ்நிலை மாறும். ஓகேங்களா? இதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் மாறும் கண்டிப்பாக. ஸோ நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு, இது எல்லாருக்குமே பொருந்தாது. பொருந்துறவங்க வந்து இது வந்து உங்களோடதுன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் உங்களோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கேப்சர் ஆகும். ஓகே, நம்ம இந்த மாதிரியெல்லாம் நமக்கான மெசேஜ் இது அப்படிங்கிறது வந்து ரெசனேட் ஆகிடும். ஸோ ஒரு சிலருக்கு இது பொருந்தாது. நம்ம அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இல்லையே, நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாது அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ராசிகளுக்கு, இந்த எர்த் எலமெண்ட் ராசிக்கு நான் வந்து இதுதான் வந்து எனக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்க கைடன்ஸ் மெசேஜ். ஓகேங்களா? இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல் வேணும், ஸ்டேபிளான ஒரு பர்மனெண்ட் உறவு வேணும், ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. யாருக்கெல்லாம் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், குருமார்களுக்கு நன்றி, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி. நீங்கள் எந்த காட் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க பேர் சொல்லி கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த டைப் பண்ணும்போது நீங்கள் வந்து மனசில் சொல்கிறத விட இந்த மாதிரி டைப் பண்ணி சொல்லும் போது அது வந்து ஸ்ட்ராங்காக பதிவாகும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக பதிவாகணும். நீங்கள் வந்து கிராட்டிடியூட் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். நன்றி உணர்வு, அதை வந்து நீங்கள் வந்து நன்றி உணர்வு வெளிக்கொண்டு வர மாதிரி அது. ஓகேங்களா? தேங்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல்.